Hello students, welcome to EOM Editech. And நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்பர் சிஸ்டம் செகண்ட் சாப்டரோட நம்பர் சிஸ்டம் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தோம். ஓகேவா? இப்போ அதோட கண்டினியூஷனாக வெயிட்டட் அண்ட் நான் வெயிட்டட் கோட் பற்றி பார்ப்போம். இப்போ வெயிட்டட் அண்ட் நான் வெயிட்டட் கோட் அப்படின்னா என்ன? ஒரு நம்பருக்கு வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ 10 அப்படின்னா 1 into 10 1 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 10 power 1 தான் வந்து 10. ஓகேவா? அந்த மாதிரி 1க்கு வந்து 10ன்ற ஒரு சப்போர்ட் இருக்குது, 10 power 1ன்ற ஒரு சப்போர்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து வெயிட்டட் கோட். இப்போ நான் வெயிட்டட் கோடுக்கு அந்த மாதிரி ஒன்று கிடையாது. ஓகேவா? இப்போ 1னா 1 மட்டும்தான், அதுக்கு சப்போர்ட் 10 power 1 எதுவுமே கிடையாது. இப்போ வெயிட்டட் கோடுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ 25 எடுத்துக்கலாம். இதை எப்படி பிரிக்கலாம்? 20 + 5 இப்போ இதை 10ஆல் இந்த நம்பர் 10ஆல் பிரிங்க, இந்த நம்பர் 10ஆல் பிரிங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து 2 into 10 power 1ன்னு போடலாம். ப்ளஸ் இது எப்படி போடலாம்? வெறும் 5. இப்போ 5 into 10 power 0. 10 power 0னது 1. அப்போ 5 into 1 5. ஸோ இங்கே வந்து 2 into 10னது 10 power 1 20. இப்போ 20 + 5 இங்கே 25 ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ 25ன்றது ஒரு வெயிட்டட் கோட். இதோட வெயிட்டட் கோட் வந்து எப்படி இருக்குன்னா 2 into 10 power 1 5 into 10 power 0. ஓகேவா? இங்கே 10 power 0வும் 10 power 1 தான் வெயிட்டட் கோட். ஓகேவா? இப்போ டெசிமலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி போட்டோமா, ஒரு டெசிமல் நம்பர் நார்மல் ஒரு காமன் நம்பர் எடுத்து இந்த மாதிரி 10ஆல் பிரித்து போட்டோமா. இப்போ பைனரிக்கு எப்படி போடணும் அப்படின்னா, பைனரினா என்னது? 0 and 1. 0 and 1 மட்டும் தான் இதில் வரும். ஓகேவா? இப்போ பைனரியில் ஒரு வேல்யூ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1001 இந்த நம்பரை எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கலாம். டெசிமல் எப்படி 10 பவரில் வந்ததோ, 0 தான் ஒரு ஸ்டார்டிங்கில், 10 பவரில் எப்படி அதோட வெயிட் வந்ததோ பைனரி வந்து 2 பவரில் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னோட பைனரியோட வெயிட் என்னன்னா 2 power 0, இன்னும் வந்து 2 power 1, இங்கே 2 power 2, இங்கே 2 power 3. ஓகேவா? அடுத்தது இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 2 power 3 ப்ளஸ் 0 into 2 power 2 ப்ளஸ் 0 into 2 power 1 into ப்ளஸ் 1 into 2 power 0. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 into 2 power 3, 2 power 3 என்னது? 8. 8 ப்ளஸ் இங்கே 0வோட மல்டிப்ளை ஆனால் 0, இங்கே 0, இங்கே 1 வருது. இப்போ 8 + 1 9ன்ற அவுட்புட் வரும். ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ வந்து 9. இது ஒரு பைனரி வேல்யூ. இது இந்த மெத்தட் அதோட வெயிட்டை வச்சு அதோட டெசிமல் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இதான் வந்து சிம்பிளாக ஒரு வெயிட்டட் கோட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சா? ஓகே, இப்போ இந்த வெயிட்டட் கோட் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டர்ஸ் இருக்குல்ல, ஃபோனில் இப்போ கால்குலேட்டரை வந்து 24 + 4 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த 24ன்றது இந்த வெயிட்டட் கோட் மூலிமா அப்போ 24 ரெண்டாக பிரித்து 20 + 4 மாற்றும். அப்போ 20யோட வெயிட்னது 20யோட வெயிட் இப்போ பார்த்துக்கும், அடுத்தது 4ஓட வெயிட்டு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 4க்கு தனியாக வெயிட் போடும். ஓகேவா? அதுக்கு ஒரு தனி வெயிட் இருக்குல்ல, அது கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ரெண்டுத்துக்கும் வர ஆன்சரை ஒன்றா சேர்த்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். இதை வந்து சிம்பிளாக வெயிட்டட் கோட் எங்கே யூஸ் ஆகும்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நான் வெயிட்டட் கோட். நான் வெயிட்டட் கோட் அப்படின்னா என்னென்னா, இப்போ 25 வந்து பிரிக்கும் போது 20 + 5 பிரிச்சுமா, அப்புறமா இதை பிரிக்கும் போது 2 into 10 power 1 + 5 into 10 power 0 இந்த மாதிரி பிரிச்சுமா. இது வந்து வெயிட்டட் கோட். நான் வெயிட்டட் கோடில் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ 25ன்றது 25 மட்டும்தான் இருக்கும். இந்த வெயிட்டட் கோட், இந்த வெயிட் 10 power 2 power 8 power இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து கிரே கோடு, XS3 கோடு. இப்போ கிரே கோட்னா என்னன்னா, இப்போது 1001 ஒரு பைனரி வேல்யூ இருக்குது. ஓகேவா? இதுக்கு அடுத்த நம்பர், இப்போ இது வந்து 9. ஓகேவா? இதுக்கு அடுத்த நம்பர் 10னா 10ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா, இந்த கோடில் இருந்து எதனா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் மாறும். இப்போ இந்த நம்பர் மாறலாம். இப்போ 0 0 0 1 இங்கேருந்து ஒரே ஒரு நம்பர், இந்த 3 நம்பரும் ஒரே மாதிரி வந்திருக்கா, இந்த ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் மாறி இருக்கு, இந்த ஒரே ஒரு பிட் மட்டும்தான் மாறி இருக்கு. இதான் வந்து கிரே கோடு. கிரே கோடில் முன்னாடி இருக்கிற ஒரு 4 பிட் வேல்யூவில் இருந்து ஒரே ஒரு பிட்டு மட்டும் சேஞ்ச் ஆகி அடுத்த ஸ்டெப்புல வரும். ஓகேவா? இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுலேருந்து ஒரே ஒரு பிட்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகி, இப்போ இந்த பிட்டு தான் சேஞ்ச் ஆகணும் இல்லை, இந்த பிட்டு சேஞ்ச் ஆகலாம். 10 11 வரலாம் அவுட்புட். ஓகேவா? 10 11 வரலாம். அப்பவும் பாருங்கள், இந்த 2 பிட்டும் இதுவும் 1 கரெக்டாக இருக்கா? அதுதான்
இந்த பிட்டு மட்டும் சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு ஒரே ஒரு பிட் வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆகி வரும். ஓகேவா? இதை வந்து சிம்பிளாக நான் வெயிட்டட் கோட் அண்ட் வெயிட்டட் கோடுக்கான டிஃப்ரென்ஸ். இது வந்து கிரே கோடுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து இந்த பைனரி வேல்யூ எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது, பைனரி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, டெசிமல் வேல்யூ கன்வர்ஷன் எல்லாமே பார்க்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.